வேணும்னு நினைக்கிறவங்க, ஆட்சி வரணும்னு நினைக்கிறவங்க, வெதர் இட்ஸ் ஏடிஎம்கே ஆர் இட்ஸ் பிஜேபி, யாரையும் விடுவது நல்லதில்லை. நான் முதலே சொன்னது போல கட்டாயமா பேரிழப்பு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இவங்க போனா என்ன ஆயிரும், அவங்க ஒவ்வொருத்தரா போனா என்ன. நீங்க திரு ஜான் பாண்டியன் வேணும்னு நினைக்கிறீங்க, திரு டாக்டர் கிருஷ்ணசாமி வேணும்னு நினைக்கிறீங்க. அவர்கள் வந்தா தேவேந்திர சமுதாயமே உள்ள வந்துருமா? அப்படின்னா அவங்களே எம்எல்ஏ எம்பி ஆயிருப்பாங்களே, உங்களுக்கு கூட சேர்றாங்க. உங்களுக்கு புரியுங்களா? இவர் எத்தனை முறை எம்பி ஆயிட்டார், அவர் எத்தனை முறை எம்எல்ஏ ஆயிட்டார், தனியா யாருமே ஆகல. அப்ப அவர்களே ஆக முடியாட்டாலும் நீங்க கூட வச்சிருக்கீங்க. எதுக்கு? யாரையுமே விட்டுறக்கூடாதுங்கிற அந்த தன்மை. அப்ப இவங்களுக்கு என்ன ஆகுது? அப்ப யாரையுமே விடக்கூடாதுங்கிறதா வேணும். எல்லாருக்கும் உடன்பாடு இருக்குமா? முரண்பாடு இருக்கு. இந்திய கம்யூனிஸ்டுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் என்ன சார் முரண்பாடு? நீங்க சொல்லுங்களேன். நீங்க திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் விட்டுருங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் என்ன கொள்கை முரண் சொல்லுங்க. அப்ப ஏன் ரெண்டும் தனித்தனியா இருக்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குல்ல. அப்ப அவங்க வேணும் நினைச்சுட்டு தானே ஒருத்தர் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் என்ன? அது மாதிரி தானே. அப்ப எல்லோரும் ஒன்னா இருந்தாங்கன்னு உண்டு வாழ்வு. இல்லைன்னா 2026 மே மாசம் பார்க்கணும்.